மார்ச் மாதம் 28ஆம் தேதி, தவக்காலத்தின் 5ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 21 தொடங்கி 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 45 தொடங்கி 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடனும் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலைநிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டுமே மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கயபா கூறியதாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த கூற்றின் இறையியல் ஆழத்தை அவர் நிச்சயமாக உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை.
காரணம், அவர் இந்த வார்த்தைகளை கூறியது என்னவோ ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில்தான். அதாவது இயேசுவின் வித்தியாசமான வீரியமான போதனையினால் கவரப்பட்டு மக்கள் அவர் பின் போக ஆரம்பித்து விட்டால் யூத மதம் அழிந்துவிடும். எனவே யூத மதத்தை காப்பாற்றும் பொருட்டு இயேசுவை அழிப்பதில் தவறொன்றும் இல்லை என்ற பின்னணியில்தான் அவர் இப்படி சொன்னார். இருப்பினும் தன்னை அறியாமலேயே கிறிஸ்துவை பற்றிய ஒரு மாபெரும் உண்மையை பறைசாற்றிவிட்டு சென்று விட்டார். ஆதாமினால் வந்த பாவத்தினால் ஒட்டுமொத்த மனித குலமுமே சாவின் வாயிலை நின்று கொண்டிருந்தது. எனவே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காக்கும் பொருட்டு தன்னையே சிலுவை சாவுக்கு கையளித்தவர் இயேசு கிறிஸ்து என்ற உண்மை கயபாவின் கூற்றில் பொதிந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 12வது பிரிவு 7 முதல் 10 வரை உள்ள பகுதியில் எவ்வாறு மனித பலவீனம் வழியாக கடவுளின் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை எடுத்துரைக்கிறார். இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கயபாவும் தலைமைச் சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டது ஒரு குறுகிய நோக்கத்திற்காக, அதாவது தங்களது பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இது அவர்களிடம் இருந்த பலவீனத்தின் வெளிப்பாடு. இத்தகைய பலவீனத்தின் காரணமாக அவர்கள் செய்த செயல்பாட்டின் வழியாக கடவுள் செயல்பட்டு உலகம் முழுமைக்கு மீட்பை கொணர்ந்தார். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு நமக்காக இறந்தார் என்கிற செய்தியைத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம். இளைஞன் ஒருவன் மிகவும் உயரமான கட்டிடத்தில் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தான். எந்த நிலையிலும் கீழே விழுந்து உயிர் போகலாம் என்ற சூழ்நிலையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். பலர் அவ்வழியாக வந்து போய் கொண்டிருந்தாலும் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. காரணம், அவனுக்கு உதவ முற்பட்டால் அது தங்களது உயிருக்கே பாதகமாக முடியலாம் என்று அறிந்திருந்தனர். இருப்பினும் ஒரு பெரியவர் தன் உயிரை பணய வைத்து அவனுக்கு உதவி செய்தார். அவனது உயிரை காப்பாற்றினார். காப்பாற்றப்பட்ட அந்த இளைஞன் பெரியவருக்கு நன்றி கூறிய பொழுது அந்த பெரியவர், தம்பி, வெறுமனே நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வை மறந்து விடாதே. ஏறத்தாழ என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றியுள்ளேன். இன்னொரு உயிரை பணயம் வைத்து காப்பாற்றப்படும் அளவுக்கு உன் உயிர் விலைமதிப்பற்றது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உனது வாழ்வை நல்ல வாழ்வாக வாழ் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞனைப் போலவே ஒட்டுமொத்த மனிதகுலமும் பாவத்தின் காரணமாக சாவின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு தன் உயிரை கொடுத்து மனிதகுலத்தை காப்பாற்றினார். இதையே திருவெளிப்பாடு நூல் 5:9 உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர் என்று நாம் வாசிக்கின்றோம். நான் இறக்க வேண்டிய இடத்தில் கிறிஸ்து எனக்காக இறந்தார் என்ற ஆழமான உண்மையை மனதில் இருத்த இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என் வாழ்வு இயேசுவின் வாழ்வினால் விலை கொடுத்து மீட்கப்பட்டுள்ளது. அதாவது இயேசு தன் வாழ்வை ஈந்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்துள்ளார். அப்படி என்றால் நமது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, அவருக்கு ஏற்ற வாழ்வாக இருப்பது அவசியமல்லவா? மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக உமது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர். அவரது இறப்பினால் நாங்கள் வாழ்வை பெற்றுள்ளோம். இந்த உண்மையை உணர்ந்து எங்களது வாழ்வை மேலான ஒன்றாக, அன்பை மையப்படுத்திய வாழ்வாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக. ஆமேன். சிதறிய மக்கள் சேர்த்திடுவி, சிறகின் கீழ் தங்கச் செய்வி, உம்முடன்படிக்கை நிலைத்திருக்கும் நித்திய அன்பின் அடையாளம். ஒன்றாய் கூடும் மக்கள் நாங்கள், அன்பில் வாழும் சாட்சிகள் நான்.
ஒருவருக்காய் உயிர் கொடுத்தீர் எங்கள் மீட்பர் இயேசுவே. துன்பம் மத்தியில் நம்பிக்கை நீர், தோலை நேரத்தில் துணை நீர். எங்கள் நடுவில் வாசமிருந்து எங்களை வழி நடத்தும் தேலா. ஒன்றாய் கூடும் உம் மக்கள் நாங்கள், உம் அன்பில் வாழும் சாட்சிகள் நாம். ஒருவருக்காய் உயிர் கொடுத்தீர் எங்கள் மீட்பர் இயேசுவே. உம் இரக்கத்தால் நாங்கள் நிறைவே. ஆமென். உம் கரங்களில் பயமோ இந்திடுமே. தூய சாந்தியில் கட்டி அணைத்து நாளும் நடத்தும் கிருபை. ஒன்றாய் கூடும் உம் மக்கள் நாங்கள், உம் அன்பில் வாழும் சாட்சிகள்